ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விதமான ஆங்கிள் கலெக்ஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோல்டு பேங்கிளுக்கான கலெக்ஷன் இருக்கக்கூடிய ஷாப்போட அட்ரஸ், டீட்டெயில், காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கொடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாப்பில் ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம். அதோட லிங்க்குமே கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஷாப்பில் நம்ம வந்து இயரிங் கலெக்ஷன், அது மட்டும் இல்லாமல் பிரேஸ்லெட், அதுக்கப்புறம் வந்து சோக்கர் மாடல், நெக்லஸ் செட்டு, ஹாரம் கலெக்ஷன் எல்லாமே நம்ம வந்து போட்டிருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடியது எல்லாமே ரொம்ப அழகழகான பேங்கிள் கலெக்ஷன் வந்து பார்க்க போகிறீங்க. இதுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து நமக்கு ஒரு பவுனில் இருந்தே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி வேஸ்டேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6% வேஸ்டேஜில் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய டிசைன்ஸும் நிறைய கலெக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ பார்க்குறோம் இல்லையா, இது எல்லாமே 2 பவுனுக்கு இருக்கக்கூடிய பேங்கிள் கலெக்ஷன் பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 16 கிராமில் வரக்கூடிய கலெக்ஷன் தான் நம்ம வந்து பார்க்குறோம். இதுக்கு வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு 6%, 8%, 10% அந்த மாதிரி வந்து டிசைனுக்கு தகுந்தாப்பில் நமக்கு வந்து வேரி ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மாடல் வளையலுமே ரொம்ப அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய சைஸஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு 2 சைஸ் சொல்லுவாங்களே, 2.2, 2.4 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. 2.10 வரைக்கும் இங்கே வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு சிங்கிள் பேங்கிள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட வேறு ஏதாவது டிசைன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த டிசைன் கொடுத்தா கூட அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கம்மி கிராமில் எங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டாலும் பண்ணி கொடுக்குறாங்க. உங்கள் கை சைஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து 21 கிராமில் இருக்கக்கூடிய பேங்கிள் நீங்கள் பார்க்குறீங்க. இதுவுமே ரொம்ப தின்னாக இருக்கக்கூடிய பிளெயின் வளையல் தான். ஆனால் அதோட கிராம் வந்து பார்க்கும்போது நமக்கு 24 கிராமில் வந்து வச்சுருக்காங்க. 6% கிட்ட இதுக்கு வந்து வேஸ்டேஜ் போகும். அது மட்டும் இல்லாமல் 2.8 சைஸில் வரக்கூடியது. இது வந்து உங்களுக்கு 22 கிராமில் வந்து அவைலபிளாக இருக்குது. 8% கிட்ட வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் போகும். நிறைய விதமான லைட் வெயிட் கலெக்ஷனும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கலெக்ஷன் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அது தகுந்தாப்பில் நம்ம வந்து போடலாம். ஆனால் எந்த கோல்டுக்குமே நமக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் அப்படிங்கிறது இங்கே கிடையாது. ஒன்லி வேஸ்டேஜ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி அந்த ப்ரைஸில் தான் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு எதாவது பிடிச்சதுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அவங்க ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இது பாம்பே ஃபேன்சி பேங்கிள் 24 கிராம் இருக்குது, அதாவது 3 சவரன். இது பார்த்தீங்கன்னா நல்லா லுக்காக இருக்கும். அதாவது ஃபேமிலி கால்ஸ் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் போடுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 10% வேஸ்டேஜ் வரும் மேடம். சிறப்பு சாப்பிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா சவுதி பேங்கிள் மேடம். இது நார்மலாக வீட்டில் ரஃப் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபினிஷிங் ஒர்க்கு அந்த அதாவது நார்மலாக ரஃப் யூஸ்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் மேடம். இது 4 சவரன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ஸ் பேங்கிள் மேடம். இதாவது வெளியில் ஷாப்பிங் அந்த மாதிரி போகிற டைமில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப லுக்காக இருக்கும். இதுவும் வந்து 3 சவரன் ரேஞ்சில் உள்ள பேங்கிள் இது. ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா அனோரா பேங்க் மேடம். இது வந்து பார்த்திங்கன்னா 3 சவரன் ரேஞ்சில் இருக்குது. இதுக்கு வேஸ்டேஜ் வந்து 10 வேஸ்டேஜ். இதுவும் ரஃப் யூஸாக உள்ள கேர்ள்ஸ் வந்து வீட்டில் ஏதாவது வெளியில் ஷாப்பிங் அந்த மாதிரி போகிற டைமில் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டீலக்ஸ் பேங்கிள். இது வந்து டீலக்ஸ் பேங்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மாடல்ஸ் ஒன்றும் ஒரே மாதிரி இருக்காது, வேறையாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டீலக்ஸ் பேங்கில் பொறுத்த வரைக்கும் இது வந்து டீலக்ஸ் பேங்கில் ஒரு வெரைட்டி மாடல். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8% வேஸ்டேஜ் வரும். லுக்கும் நல்லாயிருக்கும், வேஸ்டேஜும் கம்மி தான். இது 3 சவரன் ரேஞ்சில் உள்ள பேங்கிள். இது வந்து பார்த்திங்கன்னா ஜூரா கட்டிங் பேங்கிள். இது வந்து வீட்டில் உள்ள லேடிஸ் வந்து வெளியில் எங்கேயும் போட்டு போனால் கேஷுவலாக வெளில எங்கேயும் போனாங்கன்னா அந்த மாதிரி போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து அதிகமாக வந்து லைக் பண்ணுற இப்போது ஜூரா கட்டிங் பேங்கில் இது வந்து ரொம்ப அதிகமாக லைக் பண்ணுற மாடல்ஸ். இது யங் கேர்ள்ஸ்லாம் அந்த மாதிரி இந்த மாடல் பேங்கிள்ஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 12% வேஸ்டேஜ் வரும். 3 சவரன் ரேஞ்சில் உள்ளது. ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லாவே மூவ் ஆகுது இந்த பீஸு. இது வந்து பார்த்திங்கன்னா துக்கடா பேங்கிள்னு சொல்லுவாங்க. இது வந்து 2 வெரைட்டியில் வரும். இன்னும் பார்த்திங்கன்னா எனாமல் வச்சு வரும், எனாமல் இல்லாததும் வரும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8% தான் வேஸ்டேஜ். வெளியில் ஏதாவது ஷாப்பிங் இல்லை மேரேஜ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி போகிறவங்களும் இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக வந்து இந்த டீனேஜ் கேர்ள்ஸ் வந்து இந்த மாதிரி அதிகமாக லைக் பண்ணுவாங்க. இதுக்கு வேஸ்ட்னா கல்கட்டா பேங்கிள் இது. இதில் வந்து ஃபினிஷிங் ஒர்க்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும். மேரேஜ் அந்த மாதிரி ஃபங்க்ஷனில் ஏதாவது கிராண்டாக ஏதாவது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறவங்க அந்த மாதிரி பேங்கிள்ஸ் போட்டு போனால் ரொம்ப யூஸாக இருக்கும். சாரீ போட்டு இந்த மாதிரி பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஆன்டிக் பேங்கிள்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்ல டெம்பிள் ஜுவல்லரிக்கான லுக் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 6 கிராம்ஸ், அதாவது 6 சவரன்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து 14%. ஏதாவது ஃபங்க்ஷன், ஏதாவது கிராண்டாக ஏதாவது மேரேஜ் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறவங்க
கேர்ள்ஸ் வந்து இது அதிகமாக லைக் பண்ணக்கூடிய மாடல் இது. ஃபினிஷிங் ஒர்க்கு இதில் ரொம்பவும் நல்லாயிருக்கும். இந்த பீஸ் வந்து ரொம்ப நல்லா மூவ் ஆகுது. மக்கள் மத்தியில் இந்த பீஸ் வந்து ரொம்ப நல்லா டெம்பிள் ஜுவல்லரின்னு சொல்லுவாங்க. ஆன்டிக் மாடல் தான் இதுவும். இது வந்து இந்த பழங்கால சிற்பங்கள் சொல்லுவீங்க பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி ஃபினிஷிங் ஒர்க்கு இதில் வந்து வரும். அதாவது நம்ம ஆர்டர் பண்ணாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணிடுவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14% வேஸ்டேஜ். இதுவும் நல்லாவே இது வந்து ஸ்க்ரூ டைப்பில் வேறு வருது. ஸ்க்ரூ டைப்பில் கலத்தி மாட்டுற மாதிரி ஸ்க்ரூ டைப்லேயும் வரும். என்ன சொல்லுவாங்க, ரோடியம் பாலிஷ். ஸோ இது வந்து ஜூரா கட்டிங் பேங்கிள். இதில் வந்து ஒயிட் கலர், அதாவது ரோடியம் பாலிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 7 சவரன் இருக்குது. இதுவும் நல்லாவே மூவ் ஆகக்கூடிய பீஸு. அதாவது காலேஜ் கேர்ள்ஸ் அந்த மாதிரி ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கல்கட்டா பாட்லா ஸ்க்ரூ டைப் பேங்கிள்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி லாக் அண்ட் டைப்பில் ஸ்க்ரூ வச்சுருப்பாங்க. இது வந்து இப்படி லாக் பண்ணிக்கலாம். சைஸ், அதாவது சிலருக்கு வந்து பேங்கிள்ஸ் போடும்போது சில சைஸ்க்கு வந்து டைட்டாக இருக்கும், போகாது. ஆனால் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இதில் வராது. இது வந்து ஓப்பன் டைப்பில் இப்படி கலட்டி யார் வேணாலும் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபினிஷிங் ஒர்க்கு இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா 12% வேஸ்டேஜ் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 5 சவரன் ரேஞ்சில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா யாழி பேங்கிள்னு சொல்லுவாங்க. இது வந்து டபுள் பேங்கிள் யூஸ் லைக் பண்ணாதவங்க இந்த மாதிரி சிங்கிள் பேங்கிளாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலாக கேஷுவலாக ஏதாவது வெளில போகும்போது, காலேஜ் அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் போகும்போது கேர்ள்ஸ் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து அதிகமாக லைக் பண்ணக்கூடியது. அதிகமாக கஸ்டமர் கேட்டு வர ஃபீஸில் இதுவும் ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா கல்கட்டா பேங்கிள் சிங்கிள் பேங்கிள் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபினிஷிங் ஒர்க் நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து ரவுண்ட் ஷேப், ஓவல் ஷேப்பில் கரெக்டாக வராது. கொஞ்சம் டிசைனிங்காக கொஞ்சம் வளைஞ்சு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 12% வேஸ்டேஜில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 சவரன் ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி மாடல்ஸ் பேங்கிள்ஸ்லாம் 1.5 சவரன் ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். லட்டு பேங்கிள்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2.5 சவரன் ரேஞ்சில் இருக்குது. இது வந்து அதிகமாக வெளியில் கேஷுவலாக வெளியில் எங்கேயும் ஷாப்பிங் போகிறவங்க அந்த மாதிரி போகிறவங்க அந்த மாதிரி பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 8% வேஸ்டேஜ் தான். வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மி தான் இந்த மாடல்ஸ்க்கு. ஆனால் நல்லா லைஃப் வரக்கூடிய பேங்கிள் இது. இது வந்து பார்த்திங்கன்னா இட்டன் பேங்கிள்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜூரா கட்டிங் மாடல் மாதிரியே இருக்கும். ஆனால் ஜூரா கட்டிங் இல்லை, இட்டன் பேங்கிள் டைப். இது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் 10% தான். இது வந்து 6 சவரன் இருக்குது. கேஷுவலாக அதாவது ஆஃபீஸ் ஒர்க்கு அந்த மாதிரி ஆஃபீஸ் ஸ்டாப் அந்த மாதிரி உள்ளவங்க அந்த மாதிரி பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்ல லைஃபும் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா டீலக்ஸ் பேங்கிள் மேடம். இதுக்கு வந்து வேஸ்டேஜ் 8% தான். இது வந்து 3 சவரன் ரேஞ்சில் இருக்குது. டபுளாகவும் வரும், இல்லை கஸ்டமர் விருப்பத்துக்கு ஏற்ப நாங்கள் சிங்கிளாகவும் பார்ட்னி சேலாக பண்ணுவோம். இல்லை எங்களுக்கு சைஸு இதோட பெருசாக வேணும், இல்லை அவங்க சைஸ்க்கு கஸ்டமரோட கை சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஆர்டர் பண்ணால் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். 10 டேஸ் 1 வீக்குள்ளே நாங்கள் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அவங்களுக்கு கேட்ட மாடலில் கேட்ட கிராம் வெயிட்டில் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா டெம்பிள் சொல்லியிருப்பாங்க. இது டபுள் பீஸாக பேரா டபுள் பீஸாக வரும். இது ஸ்க்ரூ டைப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபினிஷிங் ஒர்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 சவரன் இருக்குது. இதுக்கு மேக்கிங் சார்ஜ் ப்ளஸ் வந்து மேக்கிங் சார்ஜ் வரும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வந்து 14% இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து டர்க்கி பேங்கிள். இது வந்து பார்த்திங்கன்னா 2 சவரன், அதாவது 1.5 சவரனில் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 14% வேஸ்டேஜ் உள்ளது. நார்மலாக சிங்கிள் பேங்கிள் போடக்கூடிய, அதாவது ஆஃபீஸ் ஒர்க்கு, டீச்சர்ஸ் அந்த மாதிரி ஸ்டாஃப் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க லேடிஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் அந்த மாதிரி டைம்லேயும் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது கஸ்டமர் கேட்குற சைஸில் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அவங்க இதை விட கிராம் வெயிட் அதிகமானாலும் நாங்கள் ஆர்டர் பண்ணால் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி பேங்கிள். இது சிங்கிள் பீஸாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3 சவரன் இருக்குது. வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 12% தான். இது நல்ல ஒர்க் இருக்கும். இது இந்த பீஸ் வந்து நல்லாவே மூவ் ஆகுது. நிறைய பீஸஸ் வந்துச்சு. இப்போ எல்லா 4-5 பீஸுக்கு மேலே வந்தது. 4 பீஸுக்கு சேல் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக அந்த ஒரு பீஸ் தான் இருக்குது. இல்லை சிங்கிள் பீஸாக வேணும், டபுள் பீஸாக வேணும்னு கஸ்டமர்ஸ் கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அந்த மாடல்ஸை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் பேங்கிள். இது வந்து பார்த்திங்கன்னா 3 சவரன் ரேஞ்சில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் ரொம்ப கம்மி தான். 6% வேஸ்டேஜ் உள்ள பேங்கிள்ஸ். அது நார்மலாக ஸ்டோன் வச்சு பேங்கிள்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணக்கூடிய கேர்ள்ஸ் வந்து இந்த மாதிரி மாடல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் அந்த மாதிரி அட்டன் பண்ணுறவங்க அந்த மாதிரி பேங்கிள்ஸ் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சக்ரி பேங்கிள்னு சொல்லுவாங்க. இது வந்து 3 சவரன் ரேஞ்சில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சாரீ அந்த மாதிரி கட்டுறவங்க, அதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் போகிறவங்க அந்த மாதிரி பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 14% வேஸ்டேஜ் இருக்கும். நல்லா ஃபினிஷிங் ஒர்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரூபி எம்ப்ராய்டு பேங்கிள்னு சொல்லுவாங்க. இது வந்து சிங்கிள் ஸ்டோனாக வச்சு வரும். மொத்தம் 6 ஸ்டோன்ஸ் இருக்குது. இப்படியும் வரும். இதுவும் பார்த்திங்கன்னா இதுவும் ரூபி எம்ப்ராய்டு மாடல் தான். ஒவ்வொரு
வெரைட்டியான கலர்ஸ்லையும் வரும். ஒரே கலரில் வராது, வெரைட்டியான கலர்ஸ்லையும் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 3 சவரன், ரெண்டுமே ரூபி எம்ராய்டரி தான். இது வந்து பார்த்திங்கன்னா 4 சவரன் இருக்குது, இது 3 சவரன் இருக்குது. ரெண்டுக்குமே வேஸ்டேஜ் வந்து சேம் தான், 16% வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வரஸ்கி ஸ்டோன் பேங்கிள்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபினிஷிங் ஒர்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒயிட் ஸ்டோன் ராஜ்கோட் பிரேஸ்லெட் பேங்கிள்னு சொல்லுவாங்க. பேங்கிள்ஸ் போட இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க இந்த மாதிரி பிரேஸ்லெட் மாடலில் இந்த மாதிரி பேங்கிள் டைப்பாக போட்டுக்கலாம். இது வந்து ஃபினிஷிங் ஒர்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இல்லை, ஆஃபீஸ் கேர்ள்ஸ், ஆஃபீஸ் போகிற லேடிஸ் அந்த மாதிரி போடுவாங்க, இந்த மாதிரி பிரேஸ்லெட் மாடல் பேங்கிளாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12% வேஸ்டேஜ். 1 சவரன் ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். கஸ்டமர் கேட்குற வெரைட்டியில் அதுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாடல்ஸில் அவங்க கேட்குற கிராம் ரேட்டில் நாங்கள் ஆர்டர் பண்ண அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா டீலக்ஸ் பேங்கிள்னு சொல்லுவாங்க. அதாவது டீலக்ஸில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதில் இதுவும் ஒரு மாடல்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 10% வேஸ்டேஜ் வரும். 3 சவரன் ரேஞ்சில் இருக்குது. இது அதிகமாக மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறவங்க அந்த மாதிரி பேங்கிள்ஸ் கூட ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இது வந்து சிங்கிள் பீஸாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாக வந்து ஸ்மால் சைஸ் ஸ்டோன் வச்சு ரொம்ப ஃபினிஷிங் ஒர்க் ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 14% வேஸ்டேஜ் உள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1.5 சவரன் ரேஞ்சில் தான் இருக்குது. 2 சவரன் இருக்குது. இது வந்து ஜுவல் ஒன் பிரேஸ்லெட் பேங்கிள்னு சொல்லுவாங்க. இது வந்து லாக் அண்ட் ஓப்பன் டைப்பில் இருக்கும். இந்த மாதிரி லாக் பண்ணி மாட்டிக்கலாம். ரொம்பவும் நல்லாயிருக்கும். 1.5 சவரன் இருக்குது. 14% வேஸ்டேஜ் வரும் பேங்கிளுக்கு. இல்லை கஸ்டமர் ஆர்டர் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். இது சேம் தான் அது கிராம் ரேட் கூட இருக்கனால கொஞ்சம் பெருசாக தெரியுது. அவ்வளோதான்.